Okay. So in this video we will see about diarrheal disorders in children. Okay va. So இப்போ diarrhea ஸோ இன் பீடியாட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு வந்து டயரியல் டிஸார்டர்ஸை வந்து நம்ம ஒரு எஸ்ஏ மாதிரி பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டயரியா வந்து டெஃபினிஷனு அக்கார்டிங் டு ஓபி கை ஆர் நெல்சன்ஸ் டெக்ஸ்ட் புக் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, பேசேஜ் ஆஃப் 3 or more அப்நார்மல் லூஸ் ஆர் வாட்ரி ஸ்டூல்ஸ் பர் டே. ஓகேவா. ஸோ இதான் வந்து டெஃபினிஷன் ஆஃப் டயரியா. ஓகேவா. பேசேஜ் ஆஃப் 3 or more abnormally loose or watery stools. Okay. Lasting for less than 14 days அப்படின்னா it denotes it is acute. ஓகேவா. ஓகே. அதர்வைஸ் வந்து நம்ம டெஃபினிஷன் இது வரைக்கும் போடும். பேசேஜ் ஆஃப் 3 or more எபிசோட்ஸ் ஆஃப் லூஸ் வாட்ரி ஸ்டூல்ஸு லாஸ்டிங் ஃபார் லெஸ் தென் 14 days. ஏன் இப்போ நான் இது சொல்கிறேன்னா, ஸோ இன் பேஸ்ட் ஆன் த டியூரேஷன் இட் கேன் பி அக்யூட், chronic or persistent. Acute அப்படின்னா less than 7 days, persistent more than 14 days, chronic more than 14 days. Okay. Okay. So next வந்து we'll see about acute diarrhea first. So acute diarrhea what are all the causes? Okay. So before causes we'll see about certain risk factors for diarrhea. So risk factors for diarrhea include poor sanitation and hygiene, usage of unsafe drinking water, lack of exclusive breastfeeding and malnutrition in the child, which can be vitamin A and zinc to be precise. Okay va. So in the topic வந்து when and all there is a புவர் சானிடேஷன் ஹைஜீன். இப்போ என்ன சொல்ல வராங்க, மதர் வந்து ஃபீட் பண்ணுறாங்க, ஃபீட் பண்ணும்போது ஷி ஹஸ் நாட் வாஷ்ட் ஹர் ஹேண்ட் ப்ராப்பர்லி, ரொம்ப அன்ஹைஜீனிக்காக இருக்குது, ஓவர் க்ரௌடிங் இருக்குது, வீட்டில் ஒருத்தவங்களுக்கு டிசீஸ் இருக்குது, ஃபீக்கோ ஓரல் ரூட் தானே டயரியானாலே மோஸ்ட் காமனாக. ஓகேவா. ஸோ அந்த ரூட் அந்த டிரான்ஸ்மிஷன் ஓவர் க்ரௌடிங்னால வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது. அகெயின் ஓவர் க்ரௌடிங் பிகம்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர். அதர் திஸ் புவர் சானிடேஷன் ஹைஜீன், லேக் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங், 6 months பிரஸ்ட் ஃபீடிங் மட்டும் கொடுக்கறது தான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங். வென் த மதர் fails to give exclusive breastfeeding, it again predisposes to malnutrition. particularly diarrheaக்கு 2 micronutrient important, vitamin A and zinc. இவங்க 2 பேர் டிஃபிஷியண்டாக போகிறப்ப it can be a major risk factor for diarrhea. Okay. So when it comes to acute diarrhea, the major causative factors, it can be divided as infective causes and non-infective causes. Okay. Infective and non-infective causes. Okay. So first we'll see about the infective causes. So infective causesல the most common causes viral. ஓகேவா. இன்ஃபெக்டிவ்ல மோஸ்ட் காமன் இஸ் வைரல். அதுக்கப்புறமா தான் பாக்டீரியா. அதுக்கப்புறமா தான் வந்து நமக்கு வந்து பேரசைட். ஓகே. ஓகே. ஸோ ஃபஸ்ட் we'll see about virus. So the most common causative organism ஓவராலாகவே வந்து பார்த்தோன்னா வந்து மோஸ்ட் காமன் காசஸ் ரோட்டா வைரஸ். ஓகே. நெக்ஸ்ட் கம்ஸ் த அதர் வைரல் காசஸ் லைக் நார்வாக், அடினோ, ஆஸ்ட்ரோ அண்ட் கேல்சி வைரஸ். இது முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கம்பல்சரி டயரியான்னு சொன்னாலே பீடியாட்ரிக்ஸில் ரோட்டா வைரஸ் தான் ஞாபகம் வரணும். அதர் தன் திஸ் அதர் வைரஸில் நார்வாக், ஆஸ்ட்ரோ வைரஸு, கேல்சி வைரஸு. ஓகேவா. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். மோஸ்ட் காமன் பாக்டீரியல் காஸ் ஃபார் டயரியா அப்படின்னா இட் இஸ் இன்ட்ராடாக்சிஜெனிக் ஈகோலை. ஓகேவா. ஸோ மோஸ்ட் காமன் இஸ் ஈகோலை. அதுக்கப்புறமா வந்து வி ஹேவ் அதர் காசஸ் லைக் ஷிஜெல்லா, விப்ரியோ காலரா அண்ட் கம்பைலோபாக்டர் ஜிஜினி. to be never forget to be not என்ன சொல்கிறது, to be never forgetting cause வந்து enterotoxigenic E. coli, followed by which you can remember Shigella or Vibrio cholera and Campylobacter jejuni. So parasitica வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து Giardia lamblia is another, Giardia lamblia and Entamoeba histolytica is another one important cause. ஓகே. ஸோ இன்ஃபெக்டிவ்க்கு நான் என்னென்ன சொல்கிறேன்னா, டு பி நெவர் ஃபர்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரல், அதுக்கப்புறமா வந்து பாக்டீரியல், அதுக்கப்புறமா வந்து பேரசிட்டிக். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து டிசென்ட்ரி. ஸோ வந்து டிசென்ட்ரி அப்படின்னா டயரியா ப்ளஸ் பிளட் இன் ஸ்டூல் இஸ் கால்ட் அஸ் டிசென்ட்ரி. ஆஃபன் வந்து யூஸ் டு கன்ஃபியூஸ் ரைட், டயரியானா டிசென்ட்ரின்னு சொல்கிறது, எனக்கு டிசென்ட்ரியாக போகுதுன்னு சொல்கிறது. டிசென்ட்ரி நம்ம எப்போ சொல்லுவோம்னா வெதர் இஸ் பிளட் ஆர் மியூக்கஸ் இன் ஸ்டூல், அப்போ தான் நம்ம டிசென்ட்ரின்னு சொல்லுவோம். வெறும் லூஸ் வாட்டரி ஸ்டூலாக போகிறத வந்து நம்ம டயரியான்னு தான் சொல்லுவோம். ஓகேவா. ஸோ டயரியாவோடையே உனக்கு எப்போ பிளட் ஆர் மியூக்கஸ் ஸ்டூலில் வருதோ அப்போ தான் நீ வந்து டிசென்ட்ரின்னு சொல்கிற. இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அதோட மோஸ்ட் காமன் காசஸ் ஷிஜெல்லா ஃப்ளெக்ஸ்னேரி. ஓகே. ஓகே. ஸோ we have seen about the infective causes, viral, bacterial, parasitic. Then the non-infective causes main ones are malabsorption syndromes. malabsorption இந்த celiac disease, அப்புறமா வந்து இந்த celiac sprue, அப்புறமா வந்து இந்த
இனி இந்த என்ன இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீசஸ் ஏதாவது இங்கே எல்லாத்துலேயும் மேல் அப்சார்ப்ஷன் இருக்கும்ல, ட்ராபிக்கல் ஸ்ப்ரூ, கிரான்ஸ் டிசீஸு, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ். ஸோ இங்கே இந்த மாதிரி மேல் அப்சார்ப்ஷன் டிசீசஸ் ஃபஸ்ட்டு. அப்புறமா தான் நான் சொன்ன மாதிரி இம்யூனோ டெஃபிஷியன்சிஸு, ஏதாவது டெஃபிஷியன்சிஸ், இந்த மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சிஸு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா ஃபுட் பாய்சனிங். ஓகேவா, மோஸ்ட் காமன் இஸ் ஃபுட் பாய்சனிங். லாக்டோஸ் இன்டாலரன்ஸ், சில பேபிஸ்க்கு வந்து மதர் கிட்ட மில்கில் இருக்க லாக்டோஸ் செட் ஆகாது. ஈவன் ஐ எம் லாக்டோஸ் இன்டாலரன்ட். ஸோ அந்த மாதிரி லாக்டோஸ் இன்டாலரண்ட்டாக இருக்கவங்களுக்கு வந்து அதை கொடுக்கும்போது தே கேன் பி diarrhea. Then overfeeding. ஓகேவா, ஓவர்ஃபீட் பண்ணுறது. அண்ட் தென் ட்ரக் இன்டியூஸ். ஹியர் த மோஸ்ட் காமன் இவங்க ட்ரக்னு இவங்க சொல்கிறது வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகே, ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் த மோஸ்ட் காமன் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் விச் கேன் இன்டியூஸ் diarrhea. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து we'll see about the clinical presentation. How will a child present with diarrhea? So clinically generally வந்து we know that there will be passage of frequent loose stools. Okay, then there will be increased stool volume. Usually there will be increase in the stool volume. There will be vomiting, fever. There will be abdominal pain. There will be poor feeding. Okay, the child when fails to fail to receive water, the feed he or she used to receive normally will becomes reduced. ஓகேவா, யூஸ்வலாக வந்து இவ்வளோ பால் குடிப்பாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் டயரியானா லூஸ் ஸ்டூல்ஸ் இருக்க போது அந்த ஸ்டூல் வால்யூம் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து அப்படியே கையோட வந்து அப்டமன் பெயின் இருக்குது. அப்புறம் இன்ஃபெக்ஷன் தானே, இன்ஃபெக்ஷன்றதாலே ஃபீவர் இருக்கும். ஸோ ஃபீவர் போட்டுருங்க. எக்ஸ்ட்ராவாக வாமிட்டிங் மே ஆர் மே நாட் பி ப்ரெசென்ட். புவர் ஃபீடிங் இருக்கும், புவர் ஃபீடிங். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ நமக்கு வந்து இப்போ டயரியாவில் we are not about concerned about these clinical presentation, not majorly concerned about these clinical presentation. The main concern is dehydration. Okay, so dehydration is the major pulling factor. அது வந்து ஒரு பீடியாட்ரிஷனை வந்து ஒரு குழந்தைக்கு லூஸ் ஸ்டூல்னு சொல்லும்போது டீஹைட்ரேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் திங் தட் ஹாஸ் டு கம் டு த மைண்ட். ஓகே, ஸோ டீஹைட்ரேஷன் ஹவு வில் யூ ஃபைண்ட் அவுட் த பேபி இஸ் டீஹைட்ரேட்டட் அப்படின்னா நம்ம வந்து ஹெட் டு டோவில் போகிறோம். ஓகேவா, இந்த ஆர்டரில் தலையிலேருந்து போகிறோம்னா ஃபஸ்ட் ஐஸ் சங்கன் ஐஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரை மவுத், ட்ரை டங், டர்ஸ்ட் and there will be reduced urine output. Okay, there will be reduced urine output. There will be lethargy and loss of skin turgor. What here is skin turgor? Skin turgor அப்படின்னா என்னென்னா அதாவது ஸ்கின் பிஞ்சபிலிட்டி. என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கின் பிஞ்சபிலிட்டியை வந்து ஒரு டெஸ்ட்டாகவே பண்ணுறாங்க. you will pinch the skin. ஓகேவா, when you pinch your skin, நீ பிஞ்ச் பண்ணிவிட்டு இது விட்ட உடனே it goes back normally immediately. ஓகேவா, when you let go it goes back normally immediately in normal babies. அதுவே ஒரு டீஹைட்ரேட்டட் கண்டிஷனில் இருக்கவங்களுக்கு when you pull the skin and when you let it go it takes some time. ஓகேவா, you just wanted to evaluate the time. ஓகேவா, when that time exceeds more than 2 seconds it is likely finding that the baby is dehydrated. This is skin turgor. Skin turgor, turgorனா ப்ரெஷரு. ஸோ டீஹைட்ரேட்டடாக இருக்க பேபிஸில் நீ இந்த ஸ்கின்னை புல் பண்ணி இப்படி விட்ட உடனே அந்த எலாஸ்டிசிட்டி வந்து ரொம்ப லாக்ஸாக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அது போகிறதுக்கு. லைக் பிட்டிங் எடிமா மாதிரி. நீ இப்படி டச் பண்ண உடனே குழி விழுந்து ரொம்ப நேரம் கழிச்சு அது ஃபில் ஆகும்ல, சேம் லைக் நீ இப்படி ஸ்கின் புல் பண்ண உடனே இப்படி ரிலீஸ் பண்ணதும் it goes back after some time. If this time is more than 2 seconds it is a likely finding for severe dehydration. Okay, so these are the findings for dehydration. Okay, so sunken eyes, thirst, dry mouth, dry tongue and reduced urine output, lethargy and loss of skin turgor. Okay, then we will see about the dehydration classification. So dehydration can be classified as no dehydration, some dehydration and severe dehydration. So firstly, no dehydration la the condition of the baby will be active and alert. In some dehydration la it will be irritable, in severe dehydration la the baby will be lethargic. ஓகேவா, லெத்தாஜிக்னா இட் cannot be aroused from sleep. அது ரொம்ப டயர்டாக இருக்கும். ஓகேவா, இதான் வந்து கண்டிஷன் ஆஃப் த பேபி. ஓகேவா, சொல்ல மாட்டேன். டீஹைட்ரேஷன் இஸ் கிளாசிஃபைட் as no dehydration, some dehydration and severe dehydration. அதில் you have to categorize the baby whether it is no, some or severely dehydrated. அதுக்கு the following parameters are taken. குழந்தைய பார்த்தோன்னே ஆக்டிவ் அண்ட் அலர்ட்டாக இருக்குது, இல்லைனா வந்து கொஞ்சம் இரிட்டபிளாக இருக்குது, கொஞ்சம் ரொம்ப லெத்தாஜிக்காக இருக்குது. அப்புறம் ஐஸ் நார்மல், சன்கன் அண்ட் வெரி சன்கன். அப்புறம் டிஎஸ், குழந்தை அழுதுச்சுன்னா டிஎஸ் நார்மலாக வரும். ஆப்ஷன் மவுத் அண்ட் டங் வில் பி நார்மல், ட்ரை அண்ட் வெரி ட்ரை. தர்ஸ்ட் வில் பி நார்மல், சிவியர் தர்ஸ்ட், unable to drink the water. In severe dehydration, at least in some dehydration, when you offer the child with water, ஒரு வாட்டர் பாட்டில் வாட்டர் கொடுத்தனா எடுத்து மடக்குன்னு குடிக்கும். பட் in severe dehydration the failure to quench thirst, அந்த குழந்தையால் தண்ணி வாங்கி கூட குடிக்க முடியாது. ஓகே,
ஸ்கின் பிச் டெஸ்ட்டில் ஃபாஸ்ட் இன் less than 1 second நமக்கு இருக்க மாதிரி, ஸ்லோ இன் less than 2 seconds, in severely will be very slow. So this is what the clinical presentation. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது டெஃபினிஷன், ப்ராப்பர் டெஃபினிஷன் பார்த்தோம். இட் கேன் பி கிளாசிஃபைட் as acute, persistent and chronic. The duration also less than 7 days, 7 to 14 days and more than 14 daysன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் காசஸில் வந்து இன்ஃபெக்டிவ் அண்ட் நான் இன்ஃபெக்டிவ் காசஸை பற்றி பார்த்தோம். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஒரு சிலது பார்த்தோம். கிளினிக்கல் ப்ரெசன்டேஷனில் ஜென்ரல் சிம்டம்ஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து டீஹைட்ரேஷன் பற்றி பார்த்துருக்கோம். இன் டீட்டெயில்டாக நோ, சம் அண்ட் சிவியர் டீஹைட்ரேஷன், வாட் ஆர் த பேராமீட்டர்ஸ் டு பி டேக்கன். ஸ்கின் டர்கரை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்த்துருக்கோம். ஓகே, இன் டீஹைட்ரேஷன் as the fluid level is less, there will be decreased turgor. Okay, next we'll see about the management part. Before that we'll see about the investigations. Investigations of the, in short, they are asking about investigations, not much in detail. So in short நான் சொல்கிறேன். stool examination. ஸோ ஸ்டூல் எடுத்து பார்த்தோம்னா, ஸ்டூல் எக்ஸாமினேஷனில் எதுக்கு நம்ம பார்க்குறோம், அது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா, இல்லை ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனா, ஒரு பேராசிட்டிக் இன்ஃபெக்ஷனா அப்படின்னு நம்ம வந்து ஸ்டூல் எக்ஸாமினேஷன் அண்ட் ஸ்டூல் கல்ச்சரை வச்சு டிசைட் பண்ண முடியும். சீரம் எலக்ட்ரோலைட்ஸ், when there is dehydration, there is always loss of electrolytes in stool. So it can predispose to loss of electrolytes. ஸோ வந்து சோடியம், பொட்டாசியம், குளுக்கோஸ், இந்த மாதிரியான முக்கியமான எலக்ட்ரோலைட்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து வில் பி லாஸ்ட் இன் ஸ்டூலு. அதனால் வந்து நம்ம வந்து சீரம் எலக்ட்ரோலைட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஓஆர்எஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்ல. ஓகே, ஸோ இது மெயினாக வந்து டு ஸ்டார்ட் ஓஆர்எஸ், அந்த குழந்தைக்கு எவ்வளோ எலக்ட்ரோலைட்ஸ் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு பார்க்கறதுக்கு we are looking for electrolytes. Then the blood sugar, again hypoglycemia is another important risk factor for diarrhea. Hence blood sugar and sick babies பார்க்குறதும் is essential. Okay, stool culture, stool examination and serum electrolytes and blood sugar examination. Okay, now the management. நம்ம வந்து நமக்கு தெரியும் there are 3 different types in dehydration. No dehydration, some dehydration and severe dehydration. இதில் நம்ம இப்போ வந்து no dehydrationோட பிளான் பற்றி பார்க்கலாம். no dehydrationக்கு it is plan A. ஓகே, ஸோ இங்கே பிளான் ஏல யூ ஷுட் யூஸ் அ லோ ஓஸ்மோலாரிட்டி ஓஆர்எஸ். ஓகேவா? ஓஆர்எஸ் மட்டும்தான் அவங்களோட ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்து இந்த ஓஆர்எஸோட காம்போசிஷனை படிச்சிருக்கணும். குளுக்கோஸ் எவ்வளோ இருக்குது, சோடியம் எவ்வளோ இருக்குது, பொட்டாசியம் எவ்வளோ இருக்குது, குளோரைடு எவ்வளோ இருக்குது, சிட்ரேட் எவ்வளோ இருக்குது, டோட்டலாக 245 milli osmolarity per liter. ஸோ திஸ் கேன் பி அகைன் asked separately as a 2 more question. ஸோ காம்போசிஷன் ஆஃப் ஓஆர்எஸ் இன் இம்பார்ட்டண்ட் பார்ட்டு, இது அப்படியே மக்கள் படிச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸோ நான் சொன்ன மாதிரி இன் நோ டீஹைட்ரேஷனுக்கு இட் இஸ் ஒன்லி ஓஆர்எஸ் விச் இஸ் த ட்ரீட்மெண்ட் சாய்ஸ். ஓகேவா? இன் நோ டீஹைட்ரேஷனுக்கு. ஓகே, வீல் சி அபவுட் த அமௌண்ட் ஆஃப் ஓஆர்எஸ் கிவன் பேஸ்ட் ஆன் த ஏஜ். ஓகே, ஸோ இன் ஏஜ் ஆஃப் less than 2 yearsக்கு யூ கிவ் யூஸ்வலி 50 to 100 ml ஆஃப் ஓஆர்எஸ். இன் 2 to 10 yearsக்கு 100 to 200. மோர் தென் 10 yearsக்கு add as required தான் வந்து add limit கொடுத்துருக்காங்க, as required. ஓகே, ஓகே, ஸோ as required கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து we will see about in plan A again you will give advice for certain other alternatives for ORS, like you can give salted rice water, அரிசி கஞ்சி, salted yogurt, soup with salt. அதுக்கப்புறமா வந்து fresh fruit juice. You can remember this, you can remember this, you can remember this. Avoid packet juices. This is an advice. ஓகேவா? இது வந்து பிளான் ஏல. ஸோ பிளான் ஏல இன் ஷார்ட்டாக ஓஆர்எஸ் இஸ் த ப்ரைமரி ட்ரீட்மெண்ட். less than 2 years, more than 2 years and more than 10 years இவங்களுக்குலாம் எவ்வளோ கொடுப்போன்றது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, less than 2 years, 2 to 10 years and more than 10 years. 100 to 200 as required. இதுதான் வந்து பிளான் ஏ. அண்ட் அட்வைஸ் டெண்டர் கோகோனட் கொடுக்குறது, சால்டட் ரைஸ் வாட்டர் கொடுக்குறது, அவாய்ட் பேக்கெட் ஜூஸ், இதை மட்டும் நீங்கள் அட்வைஸாக கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட்டு பிளான் பி. பிளான் பின்றது வந்து சம் டீஹைட்ரேஷனில் இருக்கவங்களுக்கு பிளான் பி. ஸோ பிளான் பியில் வந்து there are 3 steps: ரீஹைட்ரேஷன், ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஆன்கோயிங் லாஸ் அண்ட் டெய்லி ஃப்ளூயிட் ரெப்பேர்மெண்ட். ரீஹைட்ரேஷன், ஓகேவா? தட் இஸ் 75 ml per kg ஓஆர்எஸ் ஓவர் 4 hours. இப்போ லெட்ஸே என்னோட பேபிக்கு வந்து 10 kg வெயிட், என்னோடய பேபி வந்து 10 kg வெயிட்டில் இருக்காங்க அப்படின்னா 1 kgக்கு 75 ml கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போது 10 kgக்கு எவ்வளோ கொடுப்பேன், which is 10 into 75, which is 750 ml ஆஃப் ஓஆர்எஸ் கொடுப்பேன். கரெக்டாக? அது மாதிரி உங்களோட பேபி எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்கள ரீஹைட்ரேட் பண்ணணும். ஓகே, அதுதான் இவங்க சொல்கிறாங்க. 75 ml per kg ஓஆர்எஸ் ஓவர் 4 hours.
நெக்ஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஆன்கோயிங் லாஸ். ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த ஆன்கோயிங் லாஸ்க்கு as same as plan A you have to give ORS. அதுதான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட். ஃபஸ்ட்டு நம்ம ரீஹைட்ரேஷன் பற்றி பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ரீஹைட்ரேஷனில் யூ வில் கிவ் ORS 75 ml per kg கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். நெக்ஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டில் நம்ம மேலே சொன்ன ORS அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டே இருக்கணும். ஓகேவா? லெஸ் தென் 2 years 2 to 10 years மோர் தென் 10 yearsக்கு கொடுத்துட்டே இருக்கணும். இதுவும் வந்து இதையும் கண்டிப்பாக கொடுக்கணும். மேலே சொன்ன ORS மேலேயும் ORS கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்லையும் ORS தான் கொடுக்குறோமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஃபஸ்ட்டு இங்கே சம் டீஹைட்ரேஷனால் அவங்கள வந்து சிவியர் டீஹைட்ரேஷனுக்கு போக விடாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு எடுத்த உடனே as much as possible நீ அவங்கள ரீஹைட்ரேட் பண்ணிடுற. ஓகேவா? ரெசஸ்டேஷன் பண்ணுற மாதிரி இது. அதுக்கப்புறமா அவங்கள ஒரு மெயின்டெனன்ஸில் வச்சுக்கிறதுக்கு பிளான் ஏல வச்சுருக்க மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு வச்சுக்கிறது தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட். அதுக்கு ORS வந்து அங்கே கொடுத்துருக்க மாதிரியே லெஸ் தென் 2 yearsக்கு எவ்வளோ இந்த 50 to 100 100 to 200 ml 200 mlக்கு மேலே அப்படின்னு அதே மெயின்டெனன்ஸில் வச்சுக்கிறது தான் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே, ஹோப் யூ வுட் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் ரீஹைட்ரேஷன், வாட் இஸ் ரீப்ளேஸ்மெண்ட். தென் டெய்லி ஃப்ளூயிட் ரெக்யர்மெண்ட். இப்போ அவங்க வந்து அட்மிட் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு டெய்லி வந்து ஒரு மெயின்டெனன்ஸில் வந்து ஃப்ளூயிட் வச்சுக்கிறதுக்கு வி யூஸ் ஹாலிடே சகார் ஃபார்முலா. ஓகே, விச் இஸ் கால்ட் ஹாலிடே சகார் ஃபார்முலா. ஸோ இந்த ஹாலிடே சகார் ஃபார்முலாவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு 10 kgக்கு வந்து 100 ml per kg. ஃபஸ்ட்டு 10 kgsக்கு யூ வில் கிவ் 100 ml per kg. 10 to 20 kgs இருக்கவங்களுக்கு 1000 ml ஃபார் ஃபஸ்ட்டு 10 kg ப்ளஸ் 50 ml ஃபார். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு 10 kgக்கு 100 ml per kg கொடுக்க சொல்கிறாங்க. 100 ml per kg அப்படின்னா which comes 1000 ml. கரெக்டாக உங்களுக்கு கேல்குலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். 10 kgக்கு 100 ml per kg, 1 kgக்கு வந்து 100 ml தர சொல்லியிருக்காங்க. அப்போ 10 kgக்கு 10 into 100 ml per சொல்லியிருக்காங்க, 100 ml தர சொல்லியிருக்காங்க. அப்போ 10 kgக்கு 10 into 100 which comes 1000 ml. ஸோ ஃபஸ்ட்டு 10 kgக்கு 1000 ml சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ஓகே. நெக்ஸ்ட்டு 10 to 20 kgக்கு 1000 ml மேலே கொடுத்துருக்கிறது ஓட சேர்த்து 50 ml ஃபார் எவ்ரி கேஜி ஆஃப்டர் 10 kgன்னு சொல்லியிருக்காங்க. 50 ml கொடுக்க சொல்லியிருக்காங்க. 50 ml கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா 1 kgக்கு 50 ml தர சொல்லியிருக்காங்க ஆஃப்டர் 10. கரெக்டாக? அப்போ 500 ml. இதை ஆட் பண்ணும்போது 1500 வரும். ஆஃப்டர் 20 kg இந்த 1500ஓட சேர்த்து 20 ml ஃபார் எவ்ரி கேஜி ஆஃப்டர் 20 kg சொல்லியிருக்காங்க. அதாவது 1 kgக்கு 20 mlனா ஆஃப்டர் 20 ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒரு 25 kg பையன் எடுத்துக்கலாம். என்னோடய பேஷண்ட் எக்ஸ் இஸ் 25 kg. ஐ எம் கேல்குலேட்டிங் ஹிஸ் மெயின்டெனன்ஸ் ஃப்ளூ, அதாவது யூஸிங் ஹாலிடே சகார் ஃபார்முலா. ஸோ இப்போ நான் ஹாலிடே சகார் ஃபார்முலா யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணுறேன். 25 kg நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு 10 kg, செகண்ட் 10 kg விச் கம்ஸ் 20ல். ஏன்னா நான் ஏன் இது செகண்ட் 10 kgன்னு எடுத்துக்கிறேன்னா வந்து என்னால் 20 வரைக்கும் தான் வந்து செகண்ட் ஸ்டேஜில் பிரிக்க முடியும். அப்புறம் இன்னும் எனக்கு 5 kg மிச்சம் இருக்குது, 5 kg. ஸோ ஃபஸ்ட்டு 10 kgக்கு நான் எவ்வளோ கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு 10 kgக்கு வந்து நான் வந்து 100 ml per kg தரணும், 100 ml தரணும். அப்போ ஒரு கேஜிக்கு 100 ml தரணுன்னா 10 kgக்கு 1000 ml தரணும். இதெல்லாம் ஒரு கேஜிக்கு. ஸோ செகண்ட் 10 kgsக்கு நான் 50 ml தரணும். ஒரு கேஜிக்கு 50 ml தரணும்னா இங்கே எனக்கு 10 இருக்குது, 500 ml. அது 20க்கு அப்புறமா வர எல்லா வெயிட்டுக்கும் 20 ml per kg நான் தரணும். இங்கே எனக்கு வந்து
5 இருக்குது. ஸோ அது வந்து ஒரு 100 ml வரும். மொத்தமாக நான் கேல்குலேட் பண்ணால் 1600 ml வருது. ஸோ இதுதான் வந்து என்னோடய பேஷண்ட் எக்ஸோட ரெக்வயர்ட் மெயின்டெனன்ஸ் ஃப்ளூயிட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வில் சி அபவுட் இன் சிவியர் டீஹைட்ரேஷன். ஸோ இன் சிவியர் டீஹைட்ரேஷனுக்கு பிளான் சி. இங்கே நம்ம வந்து ஐவி ஃப்ளூயிட் ஸ்டார்ட் பண்ணோம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? ஓஆர்எஸ். பிளான் ஏக்கும் பிக்கும் சரி, ரெண்டுத்துக்குமே இவ்வளோ தான். பிக்கு வந்து ரீஹைட்ரேஷன், ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ். இந்த பிக்கு வந்து இதை எக்ஸ்ட்ராவாக பார்த்தோம். இப்போ சி, பிளான் சியில் வந்து இட் இஸ் ஐவி ஃப்ளூயிட்ஸ். ஸோ ஐவி ஃப்ளூயிட்ஸில் ரிங்கர் லாக்டேட் அண்ட் 5% டெக்ஸ்ட்ரோஸ் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா, இன் லெஸ் தென் 1 year சைல்டு ஃபஸ்ட்டு வந்து 30 ml per kg ஓவர் 1 hour. அதாவது ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து 30 ml கொடுக்குறாங்க per kgக்கு ஃபஸ்ட்டு 1 hour. ஃபஸ்ட்டு 1 hour குழந்தை வந்து அட்மிட் ஆன 1 hourல 30 ml per kgன்னு ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறமா வந்து 5 hours 70 ml per kg கொடுக்குறாங்க. இதே ஐவி ஃப்ளூயிட்ஸ் ரிங்கர் லாக்டேட் அண்ட் 5% எக்ஸ்ட்ரோஷன். ஸோ 1 year இருக்க குழந்தைங்களுக்கு த டோட்டல் டைம் ஆஃப் டியூரேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு 6 hours. ஓகேவா? 6 hours வந்து ஃபஸ்ட்டு அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க. இதுவே ஆஃப்டர் 1 year ஒரு குழந்தை வராங்கன்னா அவங்கள 3 hours ட்ரீட் பண்ணிடலாம். என்ன 3 hours என்னென்னலாம் கொடுப்போம் அப்படின்னா, 30 minutes 30 ml per kg ஆஃப் கொடுத்துட்டு 70 ml per kg 2.5 மணி நேரம் கொடுக்கும். புரியுதா? ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அதாவது இவங்களுக்கு பிளான் சினாலே ஐவி ஃப்ளூயிட் ஸ்டார்ட் பண்ணோம். சிவியராக இருக்கவங்களுக்கு எப்போ வேணால் காம்ப்ளிகேஷன்ஸ் டெவலப் ஆகலாம். அவங்கள வந்து நம்ம ஃப்ளூயிட்ஸை ரஷ் பண்ணுறப்ப லெஸ் தென் 1 year சைல்டுக்கு கொஞ்சம் அதிக நேரம் டியூரேஷனுக்கு ஃப்ளூயிட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்ன மாதிரியான ஃப்ளூயிட்ஸ் கொடுக்குறோன்னா, அதான் என்ன ரிங்கர் லாக்டேட் அண்ட் 5% டெக்ஸ்ட்ரோசன். அந்த ஃப்ளூயிட்ஸை 6 hour டியூரேஷன் கொடுக்குறோம். 6 hours வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம் 5 hours and 1 hour. ஃபஸ்ட்டு 1 hourல வந்து 30 ml per kg கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு 5 hours அதிக ஃப்ளூயிட்ஸாக 70 ml per kg கொடுக்குறோம். அதுவே ஆஃப்டர் 1 year அவங்களுக்கு நம்ம வந்து வெறும் 3 hours தான் ட்ரீட் பண்ணுறோம். அந்த 3 hours 30 minutes வெறும் 30 ml per kg கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து 2.5 hours நெக்ஸ்ட் 2.5 மணி நேரத்துக்கு 70 ml தரும். நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஜிங்க். ஸோ ஜிங்க் வந்து ஆல்வேஸ் அட்வைஸ் டு பி ஆடட் இன் நோ டீஹைட்ரேஷன்லேயும் சரி, இன் சம்லேயும் சரி, இன் சிவியர்லேயும் சரி. ஸோ எங்கே வேணால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிங்க் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சிவியரில் கம்பல்சரி வந்து ஜிங்க் ஆட் பண்ணணும். ஜிங்க் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் ரீஎபித்தலைசேஷன். ஹென்ஸ் இட் கேன் டிக்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் பர்சிஸ்டன்ட் டயரியா. பர்சிஸ்டண்ட்டாக என்ன, 7 to 14 days வந்து டியூரேஷன் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து பர்சிஸ்டன்ட் டயரியா. when it is less than 6 month old child அப்படின்னா உங்களுக்கு 10 mg per day dosage, more than 6 months 20 mg per day dosage zinc. So zinc is a major drug. It helps in GI reepithelialization, முக்கியமான பாயிண்ட். and also it decreases the risk of persistent diarrhea. அப்புறம் இந்த டோசேஜ் ரொம்ப முக்கியம். Additionally, when the child has dysentery, you can start with cephalosporins. When has vomiting, you can give antiemetics. Probiotics like lactobacillus, lactobacillus மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து கொடுப்பாங்க probiotics. So this completes diarrhea with certain complications like dehydration and shock, hypoglycemia, acute kidney injury, malnutrition and death is the final complication. So pathogenesis I have not covered here, which I will upload as a separate video.